ஹலோ சிஸ்டர்ஸ், நம்ம Oriflameல என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணலாம், அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். சரியா? இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Oriflameோடைய சக்ஸஸ் பிளான் ரீடர். எல்லாருமே ஐடி போட்டு உள்ளே வந்த உடனே எந்த பொசிஷனில் இருப்பாங்கன்னா, கீழே 0% பிராண்ட் பார்ட்னர்னு ஒன்று இருக்குது தெரியுமா, இதில் தான் இருப்பாங்க. சரியா? 3 மாதத்தில் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னா 9% பிராண்ட் பார்ட்னர் லெவலில் வந்துடலாம். ஓகேவா? இந்த 3, 6, 9 இதெல்லாம் ஒவ்வொரு படிக்கட்டாட்டு நம்ம ஏறி ஒவ்வொரு லெவல் வர வர நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? இந்த 12% மேனேஜர், 15, 18 சீனியர் மேனேஜர் டைட்டில் எல்லாம் வந்தாச்சு நமக்கு 30,000 35,000 கிட்ட இன்கம், மந்த்லி இன்கம் மட்டும் வரும். புரியுதா? இதெல்லாம் டைரக்டர் லெவலில் இருந்து கேஷ் அவார்டு இருக்குது. 50,000 கேஷ் அவார்டு டைரக்டர் லெவலில் இருந்து. சீனியர் டைரக்டர் லெவலில் 75,000 கேஷ் அவார்டு மட்டும். இது மந்த்லி இன்கம் தனியாக இருக்குது. அப்புறம் வந்து கோல்டு டைரக்டர் பொசிஷனில் நமக்கு 1 lakh கேஷ் அவார்டு கிடைக்கும். இந்த இன்கம்மையும் கேஷ் அவார்டையும் தவிர நமக்கு வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி இன்கம் இருக்குது. ஓகேவா? வீக்லி இன்கம் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்பில் இருந்து ஒரு ப்ராடக்ட் வெளியில் போகும்போது விஐபி கஸ்டமர்னு ஒரு இது வந்து நம்ம ஆப்பில் க்ரியேட் பண்ணலாம். அப்படி க்ரியேட் பண்ணி அவங்க யாராவது நம்ம ஆப்புக்குள்ளே இருந்து நம்ம ஐடியிலேருந்து ப்ராடக்ட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு வாரத்தில் அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ, எவ்வளோ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான லாபம் வந்து உங்களுக்கு ஆப்லேயே வந்துடும். இன்கம் அதுதான் வீக்லி இன்கம். சரியா? இப்போ மந்த்லி இன்கம் பார்த்தாச்சு, வீக்லி இன்கம் பார்த்தாச்சு, கேஷ் அவார்டு பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்து ட்ரீம் ப்ரோக்ராம் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நமக்கு டைரக்டர் லெவலில் இருந்து ட்ரீம் ப்ரோக்ராம் அமௌண்ட் ஏறும். சரியா? மாதம் 2ஆம் தேதி நமக்கு இன்கம் வருதுன்னா 20ஆம் தேதி ட்ரீம் ப்ரோக்ராம் அமௌண்ட் வரும். ஒரு கோல்டு டைரக்டராக இருக்கும்போது மந்த்லி இன்கம் வந்து 1.5 லட்சம் இருக்கும். மந்த்லி இன்கம் மட்டும் 1.5 லட்சம். இது போக நமக்கு வந்து 50,000 ட்ரீம் ப்ரோக்ராமாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாதத்தில் 2 லட்ச ரூபா இன்கம் இதிலேருந்து எடுக்கலாம். இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைட்டில் இந்த டைட்டிலை நம்ம அச்சீவ் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா, என்ன இருக்கீங்களே 0%ல் தான் நீங்கள் போய் இருக்கீங்க. இங்கே இருந்து 3, 6, 9, 12 இந்த மாதிரி மேனேஜர் டைட்டிலில் வரணும். சரியா? இந்த 3, 6, 9 இதெல்லாம் ஒரே மாதத்தில் வந்துட முடியும். அது எப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளுடைய இன்கம் சார்ட்டு. புரியுதா? நம்ம கம்பெனி கொடுத்துருக்க இன்கம் சார்ட். இதிலெல்லாம் மினிமம் அமௌண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாக இன்கம்மை வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதா? இங்கே சீனியர் மேனேஜருக்கெல்லாம் 34,000 நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது 9% பிராண்ட் பார்ட்னர் நாங்கள் சொன்னேன் இல்லையா, ஒரு மாதத்தில் நம்ம நல்ல கரெக்டாக ஒர்க் பண்ணும்போது 9% பிராண்ட் பார்ட்னர் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். இப்போது 9% பிராண்ட் பார்ட்னராக இருந்தால் எவ்வளோ ரூபா இன்கம்? 3,500 ரூபா. இது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாதிக்கு பாதி ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. புரியுதா? இந்த அமௌண்ட்டு தான் இங்கே 3,500 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே உங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்கள பார்த்துட்டு மாதம் 3,500 ரூபா ஒரு மாதத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்க. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரே மாதத்தில் 9% கண்டிப்பாக வர முடியும். எல்லாராலையும் வர முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு 2 மாதத்தில் நீங்கள் வந்து 15% மேனேஜர் டைட்டில் கிட்ட நம்ம வந்துடலாம். 15%. அப்போ 9,000 ரூபா இன்கம். இதெல்லாம் ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. சரியா? 9,000 ரூபா கிட்ட எடுத்துடலாம். அடுத்த 2 மாதத்தில் நீங்கள் வந்து 18% மேனேஜர் எடுத்துடலாம். 16,000 ரூபா இன்கம். 6 மாதத்துலலாம் 7 மாதத்துலலாம் நம்ம வந்து சீனியர் மேனேஜர் டைட்டில் அச்சீவ் பண்ணி 34,000 ரூபா மாத சம்பளமே எடுக்கலாம். புரியுதா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதுதான் நம்மளுடைய பிஸ்னஸ் பாயிண்ட். நம்ம வந்து 3% பிராண்ட் பார்ட்னர் லெவலில் வரணும்னா 200 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். 6% வரணும்னா 600 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். 9% வரணும்னா 1,200 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைட்டிலுக்கும்
ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் சரியா? இதை இனி நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் ஓகேவா? ஒருத்தங்க உள்ளே வரும்போது ஐடி போட்டு தான் உள்ளே வருவாங்க. ஐடி போட்டு அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சரியா? ஏதாவது ப்ராடக்ட் எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்துக்கிற ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது சரியா? சிலது வந்து 10 பாயிண்ட் இருக்கும், சிலது 20 பாயிண்ட்டு, சிலது 140, 120, 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கே கொடுப்பாங்க. புரியுதா? ஒரு பாயிண்டில் இருந்து 200 பாயிண்ட் வரைக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வேறு விதமாட்டம் இருக்குது. புரியுதா? இப்போது நீங்கள் ஒரு ஆள் உள்ளே வந்தாச்சு, 50 பாயிண்ட் தான் போட்டிருக்கீங்க ஓகேவா? இவ்வளோ இல்லை, ஒரு மாதத்தில் நம்ம போடக்கூடிய பாயிண்ட்டு தான் இங்கே கால்குலேட் ஆகும். புரியுதா? இப்போது உங்கள் கீழே ஒரு லைன் 2 லைன் போகும், ஏ லைனு பி லைனுன்னு. இந்த ஏ லைன் இருக்குல்ல, நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து நீங்கள் ஒரு ஆளை உள்ளே உங்களை வந்து ஒரு ஆளை உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க தான் வந்து உங்களுடைய அப்ளைனர் சரியா? உங்கள் அப்ளைனர் வந்து ஏ லைனை கொண்டு வருவாங்க, நீங்கள் பி லைனை கொண்டு வரணும். அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஒரு 5 பேர் அவங்க கொண்டு வந்திருக்காங்க சரியா? ஒரே மாதத்தில் இதில் 4 பேர் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் ஒரு 2 பேரை கொண்டு வந்திருக்கீங்க. புரியுதா? இவங்க வந்து ஒரு 20 பாயிண்ட் போட்டிருக்காங்க, இவங்க 50 போட்டிருக்காங்க. அவங்க ஒருத்தங்க போடவே இல்லை. யாருமே போடாமல் இருக்க முடியாது, புரிஞ்சுதா? எல்லாருமே கண்டிப்பாக போட்டால் மட்டும்தான் ஐடி ஓப்பன் பண்ண முடியும். இதில் நான் ஒருத்தங்க போடவே இல்லை. புரியுதா? ஒருத்தங்க 56 பாயிண்ட் போட்டிருக்காங்க, ஒருத்தங்க 70 போட்டிருக்காங்க, ஒருத்தங்க 50 போட்டிருக்காங்க. புரியுதா? இப்படி இதெல்லாம் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான். இதை ஒரு மாதத்தில் 200 பாயிண்ட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, 250 பாயிண்ட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. புரியுதா? இதெல்லாம் ரொம்ப கம்மியாட்டு தான் நான் போட்டிருக்கேன். இப்போது இந்த பாயிண்ட், இவங்க எடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கால்குலேட் ஆகி உங்களுடைய பாயிண்ட்ஸ் கூட தான் ஆட் ஆகும். புரியுதா? ஓகே. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த எல்லா பாயிண்ட்ஸும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுடைய பாயிண்ட் எவ்வளோ? 290 வந்து வந்துருச்சு ஓகேவா? 219 வந்து இந்த இதையும் சேர்த்து தான் உங்களுக்கு 219 வந்திருக்கு ஓகேவா? 219ல் நீங்கள் வந்து எந்த பொசிஷனில் இருப்பீங்க? 200 பாயிண்ட் எடுத்தால் 3% பிராண்ட் பார்ட்னர் பொசிஷனில் இருப்பீங்க சரியா? இப்போது உள்ளே வந்தவங்க இவங்க எதுக்கு வந்தாங்க? இவங்களும் உங்களை மாதிரியே ஒர்க் பண்ணணும்னு வந்தாங்க, அப்படி தானே? இவங்க 2 லைன் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க 2 லைன் போட்டிருக்காங்க, இவங்க 2 லைன் போட்டிருக்காங்க. இதில் ஒருத்தங்க 50, 60, 20, 30, 40, 70, இவங்களும் 2 போட்டிருப்பாங்க, 90, 60, 30, 20, இப்படி இவங்கெல்லாம் ஒவ்வொரு பாயிண்டை போட்டிருக்காங்க. இவங்க போட்டிருக்காங்க இல்லை, இவங்களுடைய டவுன்லைன், இவங்களோட டவுன்லைன், இவங்களோட டவுன்லைன்ஸ் போட்டிருக்காங்க இல்லை, இவங்க போட்டிருக்கிற பாயிண்ட்ஸும் உங்களோட பாயிண்டில் ஆட் ஆகும். ஒரு மாதத்தில் நடக்கக்கூடியது சரியா? இதெல்லாம் இவங்க போட்டிருக்கிற இதுவும் வந்து உங்களுடைய பாயிண்ட்ஸில் ஆட் ஆகும். இவங்க இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இவங்களோட டவுன்லைன்ஸ் எல்லாரும் கொண்டு வந்த பாயிண்ட்ஸ், இந்த சின்ன பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் உங்கள் கூட சேர்ந்து இந்த பாயிண்ட்டு கூட ஆட் ஆகும்போது உங்களுடைய பாயிண்ட் எவ்வளோ வருது? 760 கிட்ட வருது ஓகேவா? உங்கள் ஒரு ஆளோட பாயிண்ட்டு 760 சரியா? 760 எடுத்தால் உங்களுடைய டைட்டில் வந்து என்ன இதில் இருக்குன்னு பாருங்கள். 760 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, 600க்கும் 1200க்கும் நடுவில் ஓகேவா? இப்போது இந்த நீங்கள் வந்து 1199 எடுத்தாலும் நீங்கள் 6%ல் தான் இருப்பீங்க ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து 6% பிராண்ட் பார்ட்னரில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதம் சம்பளம் இவ்வளோ 1300 ரூபா ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்?
ரிக்ரூட் கொண்டு வரணும். நம்ம கீழே ஒரு ஆள் வராங்க இல்லை புதுசாக, அவங்க தான் ரிக்ரூட். புரியுதா? ரிக்ரூட் கொண்டு வரணும். ரிக்ரூட்டை நம்ம எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னா, ஷேர் சாட்டில் ஆடு கொடுங்க. உங்களுக்கு ஷேர் சாட்டில் போஸ்டர் ரெடி பண்ணி தந்திருப்பாங்க. ஒரு நாளைக்கு 200 போஸ்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். ஓகேவா? நாங்கள் பேசுகிறதுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறது அப்ளைனர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போது இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆப் கொடுப்பாங்க, ஒரிஃப்ளேம் ஆப்புன்னு. அந்த ஆப்பில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா கேட்லாக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த கேட்லாக்கு பக்கத்தில் ப்ராடக்ட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கும். ரேட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கும். புரியுதா? அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பாயிண்ட்ஸும் சேர்ந்து ஆட் ஆகி தான் இந்த மாதிரி டோட்டலாக வரும். புரியுதா? இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எடுத்தால் தான் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகும். நம்ம எடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? அந்த பாயிண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டை எடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் கையிலிருந்து பருவா போட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் எடுக்கவே வேண்டாம். இப்படி நான் சொல்லவே மாட்டேன். புரியுதா? அதுக்கும் வந்து ஷேர் சாட்டில் ஆடு கொடுக்க போகிறோம். என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு 2 ஷேர் சாட் இருக்கணும். புரியுதா? 2 ஷேர் சாட்டை நீங்கள் வேறு நம்பரில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணி. ஒரே நம்பரில் போஸ்டரும் ஒரே நம்பரில் தான் கொடுப்போம், ப்ராடக்ட் ஆடும் ஒரே நம்பரில் தான் கொடுப்போம். 2க்குமே உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி தரது, போஸ்டர் ரெடி பண்ணி தரது எல்லாமே உங்களுடைய அப்ளைனர்ஸ் தான். புரியுதா? குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த குரூப்பில் வந்து இந்த வீடியோஸ் போஸ்டர் எல்லாமே அப்லோட் ஆயிரும், வந்துட்டே இருக்கும். புரியுதா? நீங்கள் உங்களுடைய வேலை என்னென்னா, இந்த பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், இந்த பாயிண்ட்டை முடிக்கணும் அப்படின்னா உங்கள் வேலை என்ன? நீங்கள் போஸ்ட் கொடுக்குறது மட்டும்தான். ப்ராடக்ட் ஆடோட போஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு 200 போஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ரிக்ரூட்டுக்கு வரக்கூடிய போஸ்ட்டும் நீங்கள் 200 போஸ்டர் கொடுக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணால் போதும். ஒவ்வொரு டைட்டிலையும் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். புரிஞ்சுதா? இந்த ஒவ்வொரு டைட்டிலையும் இது நம்ம ஒரு மாதத்தில் 6% வரோம்னா 2வது மாதத்தில் கண்டிப்பாக 9 வர முடியும். கரெக்டாக நீங்கள் அந்த ப்ராடக்ட் ஆடை மட்டும் கொடுத்தா போதும். ப்ராடக்ட் ஆடு, ரிக்ரூட் ஆடு 2யும் சேர்த்து நீங்கள் ஆடை மட்டும் அதில் கொடுத்தாலே போதும், நிறைய வரும். ஏன்னா நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆடும் நான் வந்து ஷேர் சாட்டில் கொடுத்து பார்த்துருக்கேன், ரிக்ரூட்டுக்கான ஆடும் கொடுத்து பார்த்துருக்கேன். நான் கரெக்டாக கொடுக்கும்போது எனக்கு அதுக்கு கிளிக்காக தான் செஞ்சுது, நிறைய பேர் வர தான் செஞ்சாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் ஆடு கொடுக்குறனால இந்த இன்கம் மட்டும் கிடைக்காது. ப்ராடக்ட்டுக்குன்னு தனியாக வீக்லி இன்கம் இருக்குது தெரியுமா? அதுவுமே உங்களுக்கு வரும். புரியுதா? நீங்கள் வந்து கஸ்டமர் ரேட்டுக்கு தான் நீங்கள் ப்ராடக்டை கொடுக்க போகிறீங்க, உங்கள் ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்க போகலை. கஸ்டமர் ரேட்டுக்கு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ராடக்டை எடுக்கும்போது பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தான் எடுப்பீங்க. ஓகேவா? நீங்கள் பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக எடுத்து கஸ்டமரோட ரேட்டுக்கு கொடுப்பீங்க. உங்களுக்கு அங்கேருந்து ஒரு இன்கம் வரும், இங்கேருந்தும் ஒரு இன்கம் வரும். புரியுதா? இது வந்து கட்டாயமாக பண்ணக்கூடியது. ஓகேவா? நமக்கு வந்து பாயிண்ட் ஏறணும், இதுதான் நம்ம பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம ஆடு கொடுக்க போகிறோம். இதுக்கு ஓகேனா நீங்கள் எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஆடு மட்டும்தான் கொடுக்க போகிறீங்க. பேசுகிறது எல்லாமே அப்ளைனர்ஸ் பேசி தருவாங்க. சரியா? ஒரு 6% தாண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி தருவோம். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஷேர் சாட்டில் ஆடு கொடுங்க, கண்டிப்பாக வரும். இது வந்து நான் ஏற்கனவே போட்டு பார்த்ததுனால நான் சொல்கிறேன். சரியா?